ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடிட்டை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபிக்ஸட் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஃபிக்ஸட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுற பாருங்க. அதே மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி நீங்களும் எடிட் பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் எடிட்டை. ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள். அபிலாண்ட் நான் டைப் பண்ணுறேன், அதையே நீங்களும் வந்து டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணது கீழே வந்து இப்போ உங்களுக்கு நிறைய இமேஜ் வரும். இதில் வந்து நான் சூஸ் பண்ணுற இமேஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டுங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணக்கூடிய இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி செட் பண்ணலான்னு சொல்கிறேன், அதை வந்து கவனமாக கேளுங்க. இப்போ மேலே வந்து எரேசர் பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த எரேசர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எரேசர் இருக்குது பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிட்டு இந்த சைஸு ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டு கீழே மட்டும் லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக்கை வந்து கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து லைட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ கிளியாரிட்டின்னு இருக்குது பாருங்கள், அதையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்கள் இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ்லாம் இருக்குல்ல, எம்டி பாக்ஸ், அதில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் இமேஜை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு மேலே ஆட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. இந்த இமேஜை வந்து இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோமா ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஷேப்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செகண்டாக இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸ் ஷேப், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேப்புக்குள்ளே வந்து உங்கள் ஃபோட்டோவை வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு மேலே இருக்க டிக்கை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை வந்து அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த மாதிரி கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இந்த இமேஜை வந்து இப்போ எப்படி எடிட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அந்த இமேஜை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்டர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்னு இருக்குல்ல, அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் அந்த மற்ற 2 எம்டி பாக்ஸ்லேயும் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து அதே சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த அபிலாண்டுன்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல, அதே வந்து மறுபடியும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணுற இமேஜை வந்து நீங்களும் செலக்ட் பண்ணுங்கள். அது இருக்குது பாருங்கள், இந்த இமேஜ் தான். இந்த இமேஜை வந்து இப்போ எப்படி செட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை மட்டும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும், உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரியே நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடிட்டில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த டிக் இருக்குல்ல மேலே டாப்பில், அது கீழே டபுள் லேயர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இமேஜ் வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து லைட்டாக அந்த இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த அமௌண்ட்னு இருக்குல்ல, அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுடைய இமேஜுக்கு மேலே வந்து அவுட்லைன் வந்து ஒயிட் கலர் வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு இமேஜ் வந்து கொஞ்சம் லுக் வைஸ் பார்க்குறது பெட்டராகவே இருக்கும். இந்த இமேஜ் இப்போ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் மேலே அந்த அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரியில் இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.